இவன் எங்கிருந்து வரான், எப்போ வர்றான், எதனால் வர்றான், எந்த ரூபத்தில் வர்றான் அப்படிங்கிறது சத்தியமாக தெரிய மாட்டேதுங்க. மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ரீசெண்டாக சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஒரு சில கேசஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 257 பேருக்கு தொற்று இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. மக்கள் பயப்பட வேணாம், இந்தியாவுக்குள்ள கோவிட் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகாதாரத்துறையும் சொல்கிறாங்க. இருந்தாலும் பொதுமக்களாகிய நீங்க இது சம்மர் டைம் வேற இல்லையா, நீங்க ஃபாரின் அங்க இங்கெல்லாம் டூர் போவீங்க. ஜாலியா டூர் போயிட்டு ஜாலியா ஏதாவது இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால உங்க சேஃப்டி மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட சேஃப்டியும் உங்க கையில தான் இருக்கு. இன்னொரு கோவிட் எல்லாம் இங்க வந்ததுன்னா அதை தாங்குற சக்தி உடம்புக்கும் இல்ல, பணமும் இல்ல. அதனால பொதுமக்கள் எல்லாருமே கொஞ்சம் விழிப்போடவே இருங்க. தேவையில்லாத இடங்களுக்கு, கூட்டமான இடங்களுக்கு எல்லாம் போறதை தவிர்த்துக்கோங்க. ஒருவேளை கேஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னா கொஞ்சம் விழிப்பா இருந்துக்கோங்க. மறுபடியும் கோவிட் லாக்டவுன் எல்லாம் வந்தா உங்க நிலைமை என்ன, கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.